தான் வரோம். இவங்க யாரு? நம்ம அண்ணன் தான், நம்ம ஊருக்காரர் தான். எங்க போனாலும் நாங்க ஒன்னா தான் போவோம். சரி, இப்ப எங்க போறீங்க? எங்கேயாவது தங்குறதுக்கு காட்டேஜ் இருக்கான்னு பார்க்க போறோம். எங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நீங்க அங்கேயும் வந்து தங்கலாமே. என்ன யோசிக்கிறீங்க? எங்களால உனக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்ல, வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். சொன்னேங்க கெஸ்ட் ஹவுஸ் இதுதான், நீங்க எங்கேயே தங்கிக்கலாம். சரி சரி, நீங்க போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆவுங்க, நான் போய் டிஃபன் அரேஞ்ச் பண்றேன். ஓகே, थैंक यू. வாங்க போலாம். வாங்கடா போய் சுத்தி பாப்போம். வாங்கடா. என்னதனா? உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். ஹே, புரியாதா? போய் ஜூஸ் கொண்டு வா. ஓகே ஓகே. என்னதனா ஆச்சரியமா இருக்கு? என்ன ஆச்சரியமா இருக்கா? ஆமா, எப்போ நான் வழிய வந்தாலும் நீ விலகி விலகி போவ. இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்க? ஏன் தேடி வரக்கூடாதா? நீ வரணும் தான் ஆசைப்படுறேன், ஆனா நீ வருவேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். என்ன விஷயம் தானா? சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நிஜமாவா சொல்ற? அப்ப பொய்யா சொல்றேன்? நம்ப முடியல, இருந்தாலும் நம்புறேன். சரி, எங்க வரணும்? ஹில்ஸ் வியூக்கு வந்துரு. ஓகே. நல்லா குறி வச்சு சொல்றா. அட பாரு, நான் சொல்றேன் பாரு. இப்ப சுத்தம் பாத்தீங்களா? நல்லா சொல்ற வச்சுக்கிறா. கரெக்டா இதுல பாரு. ஒரு கண்ணை மூடிக்கு, ஒரு கண்ணால வச்சு பாரு, அப்பதான் சுட முடியும். ஏதாவது ஒரு பலூனை குறி வச்சு சுடு. என்ன ஏதோ கேட்க நினைக்கிறான், ஆனா கேட்க மாட்டேங்கிறான். சரி, நம்மளே கேட்டுருவோம். என்னதானா இங்க வர சொல்லிருக்க? சும்மாதான். ஆம்பளை பசங்க சும்மாதான் சொன்னாலே அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும்ல. அங்க மட்டும் என்ன, அங்கேயும் இதே தானே. ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு, ஆனா யோசிக்கிறேன். இல்ல, எப்பயும் என்கிட்ட ஒண்ணு கேப்ப, அதை நீ ஞாபகம் வச்சிருக்கியா இல்லையான்னு யோசிச்சு பாக்குறேன். அப்போ யோசிச்சதுல என்ன தோணுது? உன்னை லவ் பண்ணலான்னு தோணுது. என்ன? இல்ல, இது கனவா நிஜமான்னு பார்த்தேன். சரி வா, நம்ம காட்டேஜ் போலாம்.
சரி நான் போயிட்டு வரேன். என்ன அவசரம், இரு போலாம். நான் போயிட்டு அப்புறம் வரேனே. எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு வேலை இருக்கு. சரி, அப்படின்னா நீ இங்க இருந்து உன் வேலையை பார்க்கலாமே. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். எங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்பா ஃபாரின்ல இருந்து வந்த உடனே மேரேஜ் தான். என்ன யோசிக்கிற? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்க இருந்தேன்னா விளையாட்டு வினையாயிடும். டேய், எங்க போயிட்டு வரீங்க? சுத்தி பார்க்க போனோம். சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. வேற ஏதாவது வேணுமாடா? டீ சாப்பிடலாம். டீ சாப்பிடலாம். சரி, நீங்க ரூமுக்கு போங்க, நான் கொடுத்து விடுறேன். ஆ. ஒரு நிமிஷம், உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்த போறேன். அப்படியா? ம். ஹலோ பாஸ். என்ன பாஸ் இங்க இருக்கீங்க? நீங்க எங்க பாஸ்? இங்க நான் தேவியோட ஃப்ரெண்டு தான். தேவி தானா உனக்கு தெரியுமா? ஒரே ஒரு தானே, எப்படி தெரியாம இருக்கும்? டீ கொடுங்க தேவி. ம். கொடுத்துருங்க. சரி, நீங்க போங்க, நான் கொடுத்து ஓகே, விடுறேன். ஓகே. ம். அப்புறம் பார்க்கலாம். ஏய் பிரியா. என்னக்கா? ஏய் டீ போடுறீ. சரிக்கா. எஸ் கவின். அக்கா டீ குடுக்க சொன்னாங்க. டேய், இனிமே நம்ம தங்க வேணாம். சுத்தி பார்த்தது போதும், நம்ம ஊருக்கு கிளம்பலாம். ஆமாமாமா. ஆமாமாவா? ஊருக்கு போனா உங்க மாமா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறாரு. சரி, இன்னும் 2-3 நாள் ஆகட்டும், அப்புறம் போலாம். சரியா? என்ன செய்வோம்? ஓகே ஓகே.
மாப்பிள தேவிக்கு ஏற்கனவே தனாவை தெரியும் போல இருக்கு. ஏண்டா 2 பேரும் ஒரே ஊரு, தெரியாம இருக்குமா? எங்கிருந்தோ வந்த நமக்கே தெரியும் போது உள்ளூர் எப்படிடா தெரியாம இருக்கும்? அவன் சொல்றதும் சரிடா. மாப்பிள தானா ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. எப்படிடா சொல்ற? தேவி சும்மா நச்சின்னு இருக்காடா. நல்லா வாழ்வான் போல இருக்காடா. இருடா, நாமளும் ஒரு நாள் சூப்பரா வாழ்வோம்டா, கவலைப்படாதடா. நம்ம கண்டிப்பா ஒரு நாள் நல்லா வாழணும். ஆமா ஆமா, போடாடி ஆளப்ப. ஏ சிந்தா முத்துறா, சிந்தது இல்ல. ரொம்ப ராவாடிப்போம் போல இருக்கே. டே குடிச்சிட்டு படுத்துறாதீங்கடா. தண்ணி வேணாம் எனக்கு, நான் ராவா குடிக்கிறேன். ஏடா ராவா குடிக்கிற நீ? கட்டிங்கே படுத்துக்குவ, குளிருக்கு எக்ஸ்ட்ரா தானடா போகும். என்னடா நீ ராவா குடிச்சி? நான் வரலடா. ஏய் வாங்க போய் கீழே போய் சாப்பிட்டு படுப்போம். வாங்கடா கீழே போய் சாப்பிட்டு படுப்போம். இவன் வேற குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் இங்கே தான் படுப்பேன். வாடா கீழே போய் சாப்பிட்டு படுப்போம். இவன் வேற ஏதாவது பேசிட்டே இப்போ வேலை வேலை வேலைன்னு. டேய் இவன் வரமாட்டான், நம்ம போலாம். அவன் காலையில வந்துட்டு போறான். மாட்டே ஆயிட்டான். வா நாம் சாப்பிட போலாம். போலாம்டா. கூட்டி விடுறா. அவ்வளோ கஷ்டப்படாதீங்க. நான் நின்றேன். நீயே சொல்லிட்டு தூங்குற. பாத்து 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 பாத்துடா, கீழே வந்துடாத. என்னடா? பார்த்தா என்னடா பதட்டத்தோட வர? பார்த்தாவ மாடியில காணுண்ணே. பார்த்தாவா காணுமா? நல்லா தேடி பார்த்தியாடா? ரூம்ல மாடியில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், ஆளை காணும். வெளியே எங்க போயிருப்பானா? அதே போல நம்மள்ட்ட சொல்லாம போவான். என்னென்ன பண்றது? சரி வாடா போய் தேடி பார்ப்போம்.
தனா ம் என்ன வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். எனக்கு பசிக்குது, எந்திரி. ம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. டேய் இப்ப வரியா இல்லையா? டேயா? ஆமாண்டா, அப்படிதான் கூப்பிடுவேன். வாடா. போடி, நான் வரேன். என்னது போடியா? ஆமாண்டி, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். இரு சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லுங்க, என்ன வேணும்? என்னாச்சு? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? பார்த்தா பாத்தியா தேவி? பார்த்தாவியா? நான் பார்க்கலையே. ஏன், என்னாச்சு? நைட்டு மாடியில் படுத்திருந்தான், நாங்கள் கீழே வந்துட்டோம். அவன் மட்டும் மேலே படுத்திருந்தான். அதான் அவன்கிட்ட கேட்டு போலான்னு வந்தோம். எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? தேடி பார்த்துட்டோம். எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கதான் எங்கேயாவது இருப்பான். சரி, நீங்க போங்க. சரி தேவி, வந்தா சொல்லு, நாங்கள் உள்ள இருக்கோம். ம், வாங்கடா.
ஏண்டா என்னாச்சு பயப்படுற? ஏய் என்னடா சொல்ற? அண்ணே ஜன்னல்கிட்ட ஒருத்தன் நின்னு பாக்குறானே, கதவை திறந்து ஓபன் பண்ண முடியலனே, எனக்கு பயமா இருக்குனே. போடா, காத்துல ஏதோ ஆடி இருக்கு, ஆளு வந்து நிக்கிறான்னு பயந்துட்டு இருக்க. நீல ஒரு மனுஷன்டா நீ. காத்துல அடிக்கிறானே, ஆள் நிக்கிறதுமே தெரியாது, எனக்கு பயமா இருக்குனே, எனக்கு பயமா இருக்குனே. என்னனே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதுக்கு போயா பயப்படுறது? நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே, நம்புங்கனே. இதுக்கு தான்டா குழந்தை பசங்க கூட்டு வராதுன்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? நான் சொல்றது பொய்யாதே, கூட மட்டும் இருக்கனே, வாங்கனே வாங்கனே. என்னடா இவன் கூட பெரிய ரோதனையா போச்சு. தெரிஞ்சு வந்தாங்க திரும்ப மறைக்கிறானே. ஏய் உன் நேரடா, படுத்து தொலைடா. பயமா இருக்குனே, நடுவுல வா, படுத்து வந்து படுத்து தொலை. கதவு திறந்திருக்கு, பயமா இருக்குண்ணே. திறந்துருக்கட்டும், இன்னைக்கு யார் வரான்னு பாத்துருவோம். சேட்டே எந்த சேட்டே பார்த்தா 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 எங்க இருக்க? விளையாடாதரா பார்த்தா பார்த்தா. பார்த்தா நீ பார்த்தா
ஒரே வாட்டி ப்ளீஸ். வேண்டாம். வேண்டாம். விடு. வெளியில எங்கேயாவது போலாமா? எனக்கு மூடு இல்லை. ப்ளீஸ், எனக்கு மனசு சரியில்லை. வா போலாம். சரி போகலாம். சரி வா. வராத 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 வராத. என்னாச்சு தேவி? வராத. என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு. ஏன் என்னாச்சு? என்ன தொடாத. சொல்லு சொல்லு என்னாச்சு? பயமா இருக்கு. என்ன தொடாத. பயமா இருக்கா? எதுக்கு பயமா இருக்கு? வெளியே. நான் என் ஃப்ரெண்ட். நான் வெளியில. என் ஃப்ரெண்ட் நீ தான கொலை பண்ண. என் ஃப்ரெண்ட் நீ தான கொலை பண்ண. நீ தான கொலை பண்ண. ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். எதனால? எனக்கு பயமா இருக்கு. நான் தான் கொன்னேன். வராத. நான் தான் கொன்னேன். அவங்கள ஒருத்தனை இடிச்சு கொன்னேன், ஒருத்தவனை கழுத்தை இடிச்சு கொன்னேன், ஒருத்தவனை தள்ள கல்லு போட்டு கொன்னேன். 3 பேர்த்த கொண்டேன். இன்னும் ஒருத்தன் இருக்கான். ஏன் இப்படி எல்லாம் பண்ண? ஏன்? அவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் அப்படி என்னதான் பண்ணா? சொல்றேன் கேளு. அவங்க 4 பேர் சேர்ந்து ஹலோ சார். ஆமா சார், இங்கே தான் சார், வண்டி தான் சார் நிற்கிறேன் சார். வாங்க ஹாய். வாங்க வாங்க சார். வாங்க வாங்க. வாங்க. ஹாய். டேய் ஏறுங்கடா. டேய் நீ உள்ள போ. பார்த்தா நீ உள்ள போ. உள்ள போங்க சார். ஓகே ஓகே ஓகே. அண்ணா லெஃப்ட்ல போய் ரைட்ல போகணும்.
இங்க நிறுத்துங்க. இந்த இருந்தானா? ஆமா சார், இதான் நம்ம இடம். வாங்க சார், இறங்குங்க. எல்லாரும் எங்கடா? கொடுங்க சார், கொடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. வாங்க சார், எல்லாம் உள்ள வாங்க. ஓகே ஏடா சூப்பரா இருக்குடா. வாங்க சார், மேனேஜர் பார்க்கலாம் வாங்க. வாங்க வாங்க. வாங்க சார், வாங்க. இந்தாதானா? சொல்லுங்க சார். இந்த சாவி ரூமு காட்டு. ஒரே ரூமா சார்? வாங்க காட்டு. வாங்க போலாம். அப்படியே ரைட்ல போங்க. இதான் சார் உங்க ரூம். ரூம் ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே. ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. உங்க பேர் என்னப்பா? தானா? தனாவா? நல்ல பேரா இருக்க. தள்ளி உட்கார்றா. எஸ். வாங்க. ரூம் ஓகேவா? ஓகே சார். தனா வேற ஏதாவது வேணும்னா தம்பிகிட்ட சொல்லுங்க. தம்பி எல்லாத்தையும் சரி. பார்த்துக்குவாரு. தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்குப்பா. ஓகே சார், பாய் சார். கண்டிப்பா கண்டிப்பா. லக்கேஜ்லாம் கரெக்டாக எடுத்துட்டீங்களா? எல்லாம் அங்கே இருக்குங்க. அந்த டிவி போட்டுடுப்பா. நான் குளிச்சுட்டு வரேன். இந்த குளிர்லையா? உள்ள சூடா தண்ணி இருக்கும்ல. ரைட் ரைட். டவல் என்ன? கருவாப்பாயா எல்லாம் நான் தான் எடுத்து கொடுக்கணும். படா. டேய் என்னடா இது? சுவாசமின்றி தவிக்கிறேன். கனவு வந்து கண்ணைக்குள்ள நிஜம் எது குழம்பினேன் பெண்ணை காற்றில் எந்த கைகள் ரெண்டும் உண்மை அன்றி யாரை தேடும் விலகி போகாது தொலைந்து போவேனே நான் உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் படியில் காத்து கிடக்கின்றேன் நீராலைகள் நீரை பாரும் முகத்தில் இருக்கும் முழுதும் வேர்க்கின்றேன். குடுடா, உனக்கு என்ன தெரியும்? நான் பாக்குறேன். வேகமா எடு, சீக்கிரம் பாப்போம். அண்ணன் வரதுக்கு முன்னாடி டிவி ஆஃப் பண்ணா. எருமாப்பிள்ள சி. ஏய் ஏத்து பார்த்தோம்ல, அத போடுறா. ஏய் ஒண்ணு மாதிரி தான். ஏய் ஒண்ணு முடியல.
உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. சரக்கு போட சரியாயிடும். தானே வர சொல்லுங்க. தனாக்கு போனடி. ஹலோ தானா, ரூமுக்கு வாங்க. சரி. சர்க்காயிட்டு வரீங்களா? ஒரு ஃபுல்லு, ஒரு 7 4 கிளாஸ் வாங்கிக்கிங்க. சிகரெட்டு, ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கிக்கிங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேணாலும் வாங்கிக்கிங்க. வரணும்ல. தானா எங்க இருக்க? சீக்கிரம் வா. அண்ணா உள்ள வரட்டுமா? என்னென்ன வர சொன்னீங்க? சாப்பாடு வாங்கிட்டு வரீங்களா? ஏடா சாப்பிட்றீங்க? பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? உனக்குடா சிக்கன் பிரியாணி. ஏய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. இந்தா 4 பிரியாணி வாங்கி போ. பிரியாணிண்ணே. ஏய் சொல்றா. டேய் முதல்ல பிரியாணி சாப்பிடுங்கடா. ஏரியா முக்கியமான வேலை போதும். பார்த்துட்டு இருக்கேன்யா. ஆமா அவே அண்ணே நீ போப்பா. சரிங்கண்ணே. எவ்வளோதான் சரிங்க. போடுறோம். ஏய் எனக்குங்க அம்மிங்கடா. ஏய் இந்த பெருசுக்கு காமியா. பெருசு இந்த மாதிரி பிகர்லாம் பார்த்துருக்கியா உங்க காலத்துல? நான் பார்க்காத பேர் இருக்காடா. அண்ணே அண்ணே. ஏய் கதவை தட்டிட்டு வர ரன்னிண்ணே. என்ன நீ பாக்குறியா? ஆமாண்ணே. டேய் தம்பி பாக்கட்டேன்டா. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பாருங்க. Good night. ஸ்டார்ட் பண்றா. புதுசா ஏதாச்சும் மாட்டும் பண்றா. புதுசா ஏதாவது மாட்டும் பாரு. வாதானா என்ன அந்த பக்கம்? சும்மா வந்தனே. என்னண்ணே படம் பாக்குறீங்களா? அண்ணா இது படம் இல்ல வேற. வேறண்ணா சொன்ன நானும் தெரிஞ்சுப்பேன்ல. 10வது வரைக்கும் படிச்சிருக்கேனே. 10 வரைக்கும் படிச்சிருக்காராமா.
ஏய் பார்த்தா தானா கேட்குறல சொல்லி கொடுறா. நெட்டில் ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா தெரிஞ்சுது. ஃபேஸ்புக்னா என்னன்னே தெரியல, இவனுக்கு நீ சொல்லி தர போறியா? அண்ணே புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. பார்த்தா தம்பிக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பா. நெட்டில் ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்கு, அதில் சேட் பண்ணா உலகத்தில் உள்ள எல்லா பொண்ணையும் பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகி. அப்படியாண்ணே? அப்பனா எனக்கு ஓபன் பண்ணி கொடுங்கண்ணே. பேங்க்லேயே தானா? லேப்டாப் கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கியா? இருக்குண்ணே, நான் கொண்டு வரேன். அப்ப நான் கொண்டு வா. பார்த்தா அவன் கொண்டு வந்தோடனே அவனுக்கு சொல்லி அண்ணே கொடு. ஒரு நிமிஷம், நான் கொண்டு சரி, வந்துடுறேன். சரி, சரி. வந்துடுறேண்ணே. இந்த ஹீரோவுக்கு சொல்லி தரணுமா? ஹாய் சார். ஹாய் சார். ஜாலியாக உட்காந்துட்டீங்களா? இதுக்கு வராரு. சும்மா கீழே போர் அடிச்சுது, அதான் மேலே ஜாலியாக உட்காந்துட்டோம். என்ன சார், ஜாலியாக சுற்ற வேண்டிய எவ்வளோ இடம் இருக்கு, வெளியே போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதானே? நேற்று கேட்டீங்கல்ல, அப்படி யாரும் ஆள் தெரிஞ்சாலும் இல்லைங்க. என்னங்க மேனேஜருங்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. யாரும் எனக்கு தெரிஞ்சாலும் இல்லை. சப்போஸ் தெரிஞ்சா கூட நான் சொல்கிறேன் சார். ஓகே சார். என்ன தானே பேக்கு? லேப்டாப்ண்ணே, எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்கண்ணே. அண்ணே தானே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், ஒரு முடிவோட தான் வந்திருக்கான் போல. ஏன் தானா உண்மையிலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமா? என்ன சேட்டு, தனாவுக்கு ஒரு அக்கௌண்ட் ஐடியா ஓப்பன் பண்ணி கொடுத்துரு. நிச்சயம் பேக் கொடுப்பா. அண்ணே உட்காந்து ஓப்பன் பண்ணிடலாமா? உட்காருவா. தானா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா உனக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கணும். உனக்கு மெயில் ஐடி இருக்கா? இல்லைண்ணே. ஆமாம், ஃபஸ்ட்டு மெயில் ஐடி ஓப்பன் நீ பண்ணணும். சொல்றபடி செய்ய. என்ன பேரில் ஓப்பன் பண்ணலாம்? தானா உன் ஃபுல் நேம் என்ன? தனக்கொடிண்ணே. என்ன பேரில் ஓப்பன் பண்ணலாம்? தனக்கோடினே ஓப்பன் பண்ணிடலாமா? பாஸ்வேர்டு என்ன கொடுக்கலாம்? செல் நம்பர். செல் நம்பரா? நம்பர் சொல்லு. 978 978 978 978 68 21. 21. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஜெண்டர் மேல். உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட மெயில் ஐடி இருக்கா? இல்ல. முதே குத்துலாமா? குத்துரு. பாஸ்டிங் ஆயிட்டு இருக்கு. மெயில் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேஸ்புக் போலாமா? ஓகேவா? ஆயிடுச்சு. ஓகே, உனக்கு வந்து மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபேஸ்புக் உள்ள போலாமா? என்னன்னு பாரு. தானா ஃபேஸ்புக்கில் ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன பாஸ்வேர்டு கொடுக்கலாம்? செல் நம்பர் 978 978 68 21. ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அனுப்பலான்னு பாரு. இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புடா. தானா இங்கே பாரு, ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஃபிகர் வந்து ரெக்வஸ்ட் கேட்குது. எப்படி ஓகே பண்ணிடுவா? ஓகே பண்ணிடுங்கண்ணா. நல்லா இருக்குல்ல பொண்ணு? ஓகே. ஏய் ஹாய்னு வந்துருக்கு பாரு. திரும்ப ஹாய்னு அனுப்புடா. இதெல்லாமா என்கிட்ட கேட்டுட்டு இருப்ப? தானா ஹாய்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. வேற என்ன அனுப்பலாம்? எங்க இருக்கீங்க கேளுங்க. வேர் ஆர் யூ? தானா கொடைக்கானல் தான் தானா, உங்க ஏரியாக்காரங்களா இருக்காங்க. வேற என்ன கேட்கலாம்? என்ன பண்றாங்கன்னு கேளுங்க. என்ன பண்றது கேட்டிருக்கான். படிச்சுட்டு சும்மா தான் இருக்குன்னு சொல்லி அனுப்புடா. படிச்சுட்டு வீட்டிலே இருக்காங்களாம். ஓகேவா? ரொம்ப கொடுத்து வச்சவன். தானா கொடுத்து வச்சிருந்தான். அதிர்ஷ்டசாலிடா நீ. நான் ரூமுக்கு போய் ட்ரை பண்றேனே. சரி, போயிட்டு வா. கீப் இட் அப். இவ்வளோதான், பயப்படாத. ஓகேவா?
ஓகே தானே ஓகே தானே போயிட்டு வா பைண்ணா. பாய். பையன் படு குஷியா போறான் போலாமா? போலாம். அவன் லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டான். போயிட்டானா? அப்ப அவன் ரொம்ப குஷியா இருப்பானே. ஆமா ஆமா நல்ல குஷியா இருக்கான். அப்ப அவன் குஷி இல்லாமையா இருப்பான்? ரொம்ப குஷியா இருக்கான்டா. புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாகும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை. மிகவும் கொடிய நோய். நீயா? ஏன் நீ வேற யாராச்சும் எதிர்பார்த்தியா? என்ன பேசாம இருக்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்ப கேட்டது கிடைக்குமா? இப்போ நீ என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும். சொல்லு. எப்போ எப்ப கிடைக்கும்? நீ நினைக்கிறது நடக்காது. பார்க்க தானே போறேன். ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா? எனக்கு உன்னை தவிர எதுவும் தெரியாது, எதுவும் புரியாது. நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் உன்னையே சுத்தி சுத்தி வரேன்னா என்னை புரிஞ்சுக்குதானா? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் தானா நான் எது பேசினாலும் நீ சீரியஸாவே எடுத்துக்க மாட்டியா? சீரியஸா பேசினா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். தானா நீ என்னை எவ்வளவு வெறுத்தாலும் நான் உன்னதான் காதலிச்சிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காது. அந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும். நீ நிச்சயமா என்ன ஒரு நாள் தேடி வருவ. அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். தானா ஐ லவ் யூ. டேய் கிளம்புங்கடா, டைம் ஆச்சுல. என்ன சார், எங்க கிளம்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலாம்னு போறோம். வரியா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அவருக்கு Facebookல சேட் பண்றதுக்கு நேரமே பத்தாது. நம்ம கூட எப்படி வருவாரு? அப்ப அந்த பொண்ணு ஓகே ஆயிடுச்சா? இல்லண்ணே, இப்பதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஓகே பண்ணிடுவேன். அப்ப லவ். இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது தானா? நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா லுக்கா இருந்தா தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். சரியா? இனிமே நல்லா ட்ரெஸ் பண்ணு. சரி, நீங்க கிளம்பிட்டுருங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். போயிட்டு வா. நல்ல வாசனையா இருக்கும். நீ யூஸ் பண்றத நீ யாரு? இத பாருங்கண்ணே. போலாமாண்ணே? போலாமா? அதுக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி வா. ஓகே ரைட், கிளம்புவோம். ஓகே.
டேய் அங்க பாருடா. நேத்தான் கேட்டான் அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டார் போல இருக்கு. டேய் அது என் பொண்டாட்டிடா. டேய் என்ன லுக்கு வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்றீங்களே மேனேஜர். கூட நான் வச்சிருக்கேன்டா அத. ஹலோ. ஹலோ காமினியா? ஆமா, நீங்க? நான் கொடைக்கானல் காட்டேஜ்லேருந்து மேனேஜர் பேசுறேன். சார் வணக்கம். என்ன பிஸியா இருக்கீங்களா? ஆமா சார், சொல்லுங்க. பார்ட்டியோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க சார். ஒரு சூப்பர் ஆஃபர் இருக்கு, வரீங்களா? இன்னைக்கு முடியாதே சார். அப்ப நாளைக்கு? நாளைக்கு ஓகே. எத்தனை பேரு? 4 பேருமா? 4 பேருன்னா முடியாது சார். ஒருத்தர் 2 பேருன்னா ஓகே. சரி பாத்துக்கலாம் வாங்க. நீங்க கண்டிப்பா வந்துருவீங்களா? சார் நான் செய்யற தொழில் வேறையா இருந்தாலும் சொன்ன சொல்ல காப்பாத்துவேன். அதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன். ஓகே சார். ஃபேஸ்புக்ல பார்த்த பொண்ணு தானே இது. ஹாய். யார் நீ? தானா? எந்த தானா? ஃபேஸ்புக்ல சாட் பண்ணுமே. ஃபேஸ்புக்கா? அது நான் இல்ல. நீங்க இல்லையா? ஃபேஸ்புக்ல உங்க போட்டோ அனுப்புனீங்க, யோசிச்சு பாருங்க. என்ன விளையாடுறீங்களா? ஃபேஸ்புக்ல நான் போட்டோவும் அனுப்பல, மெசேஜும் பண்ணல. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. என்ன தானா டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லைண்ணே. ஒண்ணும் இல்லையா? பார்த்தா அப்படி தெரியல. என்னாச்சு தானா? அந்த பொண்ணுகிட்ட பேசினேன், என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டா. என்ன தானே சொல்ற? எந்த பொண்ணுகிட்ட? அதானே ஃபேஸ்புக்ல பார்த்தோம்ல அந்த பொண்ணுண்ணே. என்ன சொல்ற? அந்த பொண்ணா? எங்க பார்த்த? எப்ப பார்த்த? இப்பதானே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தது, அப்படியே பின்னாடியே போனேன், பார்த்து பேசினேன். நீ யாருன்னு தெரியலையே, நான் அப்படியே மெசேஜ் பண்ணலன்னு அப்படியே சொல்லிட்டா. இதுக்கு போயா ஃபீல் பண்ற? திடீர்னு ஒரு பொண்ணு நம்ம கிட்ட வந்து பேசுமா? ஆமா தானா, எந்த பொண்ணும் பையங்களை பார்த்தா திடீர்னு பேச பயப்படும்ல. பழகனா தானே பேசுங்க. மறுபடியும் போய் பேசு, அந்த பொண்ணு கண்டிப்பா பேசும். ஜாலியா இரு, ஃபீல் பண்ணாத. சரியா? என்னடா தானா சொல்றான்? நம்பவே முடியல. ஆமா, நம்பவே முடியல. அது எப்படி? ஃபேஸ்புக்ல பார்த்த பொண்ணு பார்த்தேன் அப்படின்றான். என்னால நம்ப முடியல. பொய் சொல்றானோ? பொய் சொல்ல மாட்டானே. எப்படி போனாலும் நம்ம கிட்ட தானே வரணும். பாத்துக்கலாம். படுமாப்ல. சரிண்ணே, படுப்போம்ண்ணே. காப்பாளி அந்த மேனேஜரை கூப்பிடேன். அதான்டா காட்டேஜ் மேனேஜர். உட்காந்து அவருக்கு ஒரு ரவுண்ட் ஊத்தி விடுவோம். சரிண்ணே, போயிட்டு வா. ஆமா, சரி போ. அவர் தான் நம்மளை கவனிக்க மாட்டாரு, நம்மனால கவனிப்போம். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வாங்க. ஜோதியில கலந்துங்க வாங்க. ஹாய் சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். இருக்கட்டும் சார். அட உட்காருங்க சார். சார். வெக்கப்படாதீங்க. நல்லா சாப்பிடுவீங்கல்ல? ரொம்ப நாளாச்சு. குடிக்கிறதுக்கு என்னங்க, ரொம்ப நாளா குடிங்க. போதும் 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 போதும். ஒவ்வொன்றா ஊற்றுங்க. ரொம்ப லாங்கு கேப் ஆகி போயிடுச்சு சார். முன்ன மாதிரி ஒன்றும் சாப்பிட்றதில்ல, உடம்புக்கு ஒன்றும் ஒத்துக்கிறது இல்லை. அதான் விட்டாச்சு. நாங்களும் தான் சார். அதான் அடிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க சார். அப்போ ஒரு நாள் நீங்கள் தான் எங்களை குடிப்பீங்க. கவனிக்கணும். தம்பி உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கானே. ஏ தம்பி, என் மேலே ரொம்ப பிரியமையாக இருக்கேமே. அதெல்லாம் இல்லை சார். Cheers. என்ன பெருசு மொதல் ரவுண்ட்லேயே ஏறுதா? இரும்புற. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன? நான் தான் போட்டோ அனுப்பலன்னு சொன்னேன்ல.
இல்லைங்க, நான் சொல்றது உண்மை. உனக்கு எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல. உன் போட்டோ பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு தெரியுமா? என்ன வேணும் உனக்கு? நான் தான் போட்டோ அனுப்பலன்னு சொல்றேன்ல. என்னால உன்னை மறக்க முடியாது. நீ கண்டிப்பா எனக்கு வேணும். நீ என்ன பைத்தியமா? பைத்தியம்தான் உன் மேல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் உயிர் நீ, புரிஞ்சுக்கோ. இதோட விட்டு திரும்ப திரும்ப அதை பத்தி பேசாத. எப்படி சொல்லணும் சொல்லு, அதே மாதிரி சொல்றேன். உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? எனக்கு எதுவும் புரியாது, எதுவும் தெரியாது உன்னை தவிர. சார், நான் அழகர் பேசுறேன் சார். சொல்லுங்க. ரூமில் தான் இருக்கும். இன்னும் ஆள் வரலையே. வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. அண்ணே, அந்த 2 பேருக்கு சேர்த்து மேட்டர் சொல்றீங்களா? சார், அந்த 2 பேருக்கு ஒண்ணும் இல்ல, 2 பேருமே ஜாலியா இருக்கலாம். ஓகே ஓகே சார், ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. இந்த காட்டு பண்ணியை வெளியே அனுப்பிவிட்டு நம்ம முதலாத்திரி கொண்டாடிட வேண்டியதுதான். அப்பதான் நமக்கு மரியாதை. பெருசா கழட்டி விட்டு நாம முதல்ல போயிட வேண்டியதுதான். என்ன வேணும்? ஒண்ணு வேணும், போ. யாரு? வாங்க 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 வாங்க. கவலி. என் பேரு காமினி. உங்க பேரு காமினியா? என் பேரு அழகரு. அப்படியே வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேற என்ன? காஃபியா? சரி சொல்லுங்க. என்ன காஃபியா? ம் ம். இந்தாங்க காஃபி. தேங்க் யூ. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. சாரிங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எங்க வைக்கிறது? ஓகே ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு விருந்தாக போக போறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? என் பேக்ல ஒரு நைட்டி இருக்கும், போய் எடுத்துட்டு வாங்க. சரியா? போ. குடு, போ. வரேன், போ. நான் ரெடி ஆயிட்டேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. நான் ஆரம்பிக்கிறேன், நீ வெளியேறு. சீக்கிரம் வந்துடணும். சரியா? குறுக்க பேசாத, போடா.
கருவா பண்ணி போய் ஏய் ஆ சோ ஏய் காமனி காமனி காம காமனி காம என்ன ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனதாச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் போடா. கரும்பு முடிச்சோட சத்தியா புரிஞ்சுட்டானா என்னதானா என்னாச்சு? அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் பேசுனியா? பேசுனேண்ணே. என்ன சொன்னா? மறுபடியும் என்ன தெரியலன்னு சொல்லிட்டா. மறுபடியும் சாட் பண்ணா. எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா? நேர்ல போனா தெரியாத மாதிரி இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? முடிவா என்ன சொல்றான்னு கேளு. ஆமா தானோ, பொண்ணுங்களே அப்படிதான் நல்லா பேசுவாங்க. பழகணும்னு வச்சுக்க நம்ம யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. மறுபடியும் பார்த்தா பேசுதானா? கண்டிப்பா பேசுவா. என்ன இல்லன்னா தூக்கிடு. கத்துன உங்களுக்குலாம் அன்பா சொன்னா புரியாதுடி. இப்படிதான் புரிய வைக்கணும். பொண்ணுங்களா ஏன்டி இப்படி இருக்கீங்க? சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஏன்டி இப்படி? நீ இல்லையா? மறுபடியும் 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 பாடுறா. நான் இல்லைன்றது மறுபடியும் நீ இல்லையா சொல்லி வச்சுக்க, குத்தி கொன்னே போட்டுருவேன். நான் சொல்றது முன்னாடி கேளு. உன்னை என்ன கேக்குற? லவ் தானே பண்ண சொல்ற. வாழ்ந்தா உன் கூட தான், நீ ஏன் கூட தான். அதை விட்டுட்டு இல்லைன்னு சொன்ன என்ன வேண்டான்னு சொல்லாத பூஜா. என் பேரு பூஜா சித்ரா. நீ எனக்கு பூஜா தான். இனிமே உன் பேரு பூஜா தான், சித்ரா கிடையாது. யார் மேல தப்பு? சும்மா இருந்தவனுக்கு போட்டோ அனுப்பி ஆசையை வளர்த்தது நீ. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு சாட் பண்ணிட்டு நேர்ல பார்த்தா தெரியலன்னு சொல்ற. அழகாத. ஹலோ, வரேன் வரேன். போயிட்டு வந்து லவ் சொல்ற இல்ல? நீ அனுப்புனத பாரு. பாரு. பாத்தியா? இது உன் போட்டோ தானே? பாரு. ஹாய் அனுப்பின மெசேஜ். அடுத்தது பாரு. எப்படி இருக்க, சாப்பிட்டியா, எங்க இருக்க, என்ன பண்ற? எல்லாம் நீ அனுப்புனது.
நல்லா பாரு. இன்னைக்கு காலையில அனுப்புனது பாத்தியா? பாத்துட்டே இரு. பாரு, உன் கண்ணால பாரு. நான் வந்துடுறேன். ஏன்னு இந்த தனாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குல்ல? எதுக்குடா? ஆமா, அவனை இந்த ஓட்டு ஓட்டுறோம், ஆனா இன்னமும் அவன் நம்மளை நம்பிட்டு இருக்கான்ல. தெரிஞ்சாதானடா. ஏய், நீ ஆன் பண்ற. சாரி பூஜா, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ போ. நீ போ சொல்றேன்ல, ஏஞ்சி போ. என்னதானா 2 நாள் ஆளையே காணோம்? வெளியில வேலை இருந்துச்சு, வர முடியல. சரி, என்னாச்சு உன் லவ்? அது எனக்கு செட் ஆகல, வேண்டான்னு விட்டுட்டேன். ஏன் திடீர்னு அப்படி ஒரு முடிவு எடுத்த? பொண்ணுக்கு பின்னாடி சுத்துறது சரியில்லை, அதான். என்ன தனம், உயிருக்கு உயிரா லவ் பண்ண, இப்ப என்னடானா அசால்ட்டா விட்டுட்டான்னு சொல்ற? எனக்கு தானே பிரச்சனை. அந்த பொண்ணை பார்த்துலேருந்து நிம்மதியே இல்லை, அதான் வேண்டான்னு விட்டுட்டேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வரேன்னு. சரிடா, நான் போயிட்டு வரேன். ஹாய். என்ன தனா தானே உன் பேரு? என்னாச்சு, அமைதியா இருக்க? ஹலோ, என்ன வெறுப்பத்தியா? இல்ல, எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா போய் சொல்லாத. நான் எதுக்காக போய் சொல்லணும்? இன்னும் பழச மறக்கல போல இருக்கு. என் மேல உனக்கு கோபம் இல்லை தானே? நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். யாரோ பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? என் கூட பேசணும்னு ஆசையா? என் கூட பேசணும்னு நினைச்சா நீ எப்ப வேணாலும் பேசலாம். ஒரு நிமிஷம் இல்ல, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா தனா? என் போட்டோவை பார்த்து என்னை இவ்வளவு லவ் பண்ணிருக்கேன்னா என்ன நீ நேர்ல எப்படி பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ வேணும் தானா? நல்ல வேளை நான் உன்னை மிஸ் பண்ண பார்த்தேன். அது ஐ ரியலி லவ் யூ. வேண்டாம் பூஜா, ஃபேஸ்புக்கில் உன் ஃபோட்டோ பார்த்துட்டு நீ தான் அனுப்புன்னு நினச்சி உன்னை தப்பாக நினச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க தான் உன் ஃபோட்டோ அனுப்பி இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. சாரி பூஜா, நீ போயிடு. நான் போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன். நீ எனக்கு வேணும்.
நான் உங்ககிட்ட இப்படி நடந்ததுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க தான் கெட்டவங்க பூஜா. அவங்க உனக்கு கெட்டவங்களா இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லவங்க. இல்லைன்னா நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்டேல்ல. ஐ லவ் யூ.
நான் செஞ்ச தப்பா? தப்பெல்லாம் அவங்க பண்ணாங்க. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணமா? இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவனையும் கொல்லுவேன்.